விசேஷம் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்துல நம்ம கடைசி காணொலியில என்ன பார்த்தோம்னா, வேற்றுமையணியும் வேற்றுப்பொருள் வைப்பனி ரெண்டையும் குறித்த கருத்துக்களை தான் பார்த்தோம். வேற்றுமையணினா என்ன, வேற்றுப்பொருள் வைப்பனினா என்ன பொருள், அதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி விளக்கமா பார்த்து எல்லாம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது விபாவனை அணி. கவிஞன் ஒன்றன் வினையை குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு பலப்படும் காரணத்தை கூறாமல் பிரிதொரு காரணத்தை குறிப்பாக புலப்படும்படி இயல்பாக உரைப்பது விபாவனை அணி. வினையை குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு பலரால் அறியப்படும் காரணத்தை கூறாம பிரிதொரு காரணத்தை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரணத்தை கூறாம மற்றொரு காரணத்தை கூறுறது, அதுதான் விபாவனை அணி. இதற்கு பிரித ஆராய்ச்சி அணி, வெளிப்பாட்டு நிலை அணின்னு வேறு பெயர்களும் இருக்கு. விபாவனை அணியின் இலக்கணம்: உலக அறி காரணம் ஒழித்து ஒன்று உரைப்புலி வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனை. இந்த நோட்பாவை கொடுத்துருவாங்கம்மா. உலகறி காரணம் ஒழித்து ஒன்று உரைப்புலி வேறொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது டேஷ் ஆகும். இல்லைன்னா இந்த பொருளையே கொடுத்துட்டு கேட்பாங்க. உலகத்தார் விளக்கமாக அறியப்பட்ட ஒரு காரணத்தை ஒழித்து குறிப்பால் இன்னொரு பொருளை வெளிப்பட உரைப்பது என்ன அணி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது ஞாபகம் வச்சுக்கணும். விபாவனைனா இது பொருள். ஒன்றன் வினையை உரைக்கும் இடத்து அவ்வினைக்கு உலகத்தாரால் விளக்கமாக அறியப்பட்ட ஒரு காரணம் இருக்கும். அதனை விடுத்து பெரிதொரு காரணத்தையோ இயற்கையில் அமைந்த தன்மையோ குறிப்பினால் வெளிப்படும்படி உரைப்பதுதான் விபாவனை. குறிப்பின் வெளிப்படல் என்பது சிந்தித்து ஆராய்ந்த அறிவால் புலப்படுவதாகும். அயற்காரண விபாவனை. இயல்பு காரண விபாவனை. நிகழ்ச்சியானது உரிய காரணத்தால் அல்லாமல் வேறொன்றால் நிகழ்வதை ஆராய்ந்து அறிதலே. வேறொன்றால் நிகழ்வதை ஆராய்ந்து அறிதலே அயற்காரண விபாவனை. உரிய காரணத்தால், நிகழ்ச்சிங்கிறது உரிய காரணம், அந்த காரணத்தால் அல்லாமல் வேறொன்றால் நிகழ்வதை, வேறொரு காரணத்தால் நிகழ்வதை ஆராய்ந்து அறிதல் தான் அயற்காரண விபாவனை. இதை இயல்பு காரண விபாவனைன்னு சொல்லுவாங்க. தீயின்றி வேம்தமியோர் சிந்தை செழுந்தேறல் வாயின்றி மஞ்சை மகிழ்ந்துங்கும் வாயிலார் இன்றி சிலர் ஊடல் தீர்ந்தார் அமரின்றி கன்றி சிலை வளைக்கும் கார். தன்னுடைய துணைவர் இன்றி தவித்து தனித்திருக்கும் பெண்களின் மனம் நெருப்பில்லாமல் வேகும். செழித்த கல்லை உண்ணாமலேயே மயில்கள் மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டிருக்கும். ஊடல் தீர்ப்பதற்குரிய வாயில்கள் இல்லாமலேயே மகளிர் சிலர் ஊடல் தீர்ந்தனர். மேகமானது எதிர்த்து போருகின்ற பகைவர் இல்லாமலேயே சினம் கொண்டு வானவில்லை வளைத்தது. சரிங்களா? இதெல்லாம் வானவில்னா மேகம் இருக்கணும், ஆனால் இல்லாமையே அது வானவில்லை வளைக்குது. ஊடல் தீர்க்கிற வாயில்கள் இல்லாமலேயே ஊடலை தீர்த்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு, கல் உண்ணாமலேயே மயில்கள் மகிழ்ச்சியோடு ஆடுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்து போவதற்கு தீ, மகிழ்வதற்கு கல், ஊடல் தீர்வதற்கு வாயில், வில்வளைப்பதற்கு போர் ஆகிய இதெல்லாம் உலகத்தார் அறியப்பட்ட காரணம். ஆனால் இல்லாமலேயே அச்செயல்கள் நிகழ்வதற்கு கார்காலம் அப்படின்னு வேறொரு காரணம் சிந்தித்து ஆராய்ந்ததால் இது அயற்காரண விபாவனை. அடுத்தது இயல்பு விபாவனை. குறிப்பு காரண விபாவனை. ஒன்றற்கு இயல்பாய் அமைந்து கிடக்கும் தன்மையினை சிறப்பித்து கூறுவது இயல்பு விபாவனை. அமைந்து கிடக்கும் தன்மையினை சிறப்பித்து சொல்றது இயல்பு விபாவனை. இதனை குறிப்பு காரண விபாவனைன்னு சொல்லுவாங்க. கடையாமே கூர்ந்த கருநெடுங்கன் தேடி படையாமே ஏய்ந்ததனம் பாவாய் கடைஞமிர கோட்டாமே கோடும் புருவம் குளிக்கச்சே ஆட்டாமே சேர்ந்த அடி. கொல்லிப்பாவை ஒத்த பெண்ணே, உன்னுடைய நீண்ட கரிய கண்கள் எவரும் கடைதல் செய்யாமலேயே கூர்மையாய் இருக்கு. மார்புகள் ஆராய்ந்து செய்யாமலேயே தங்க உருவத்தோடு பொருத்தமா இருக்கு. புருவங்களின் அமுங்கும்படி வளைக்காமலேயே வளைந்திருக்கு. ஆடிகள் ஜாதிலிங்க குழம்பு பூசப்படாமலேயே சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூர்மைனா அதற்கு கூர்மைப்படுத்தணும். சரிங்களா? அதெல்லாம் இல்லாமையே இதெல்லாம் உனக்கு இயல்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக சொல்கிறதுனால இது இயல்பு விபாவனை. உன்னை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தல், பொது வகையால் காரணம் விளக்கி காரியம் புலப்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியை சொல்லுவாங்க. வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தல். ஒன்றற்கு உரிய வினையை மறுப்பதால் பொருளை புலப்படுத்தி கூறல் வினை எதிர் மறுத்து புலப்படுத்தல் ஆகும். ஒன்றற்கு கூறிய வினை, அதற்குரிய செயல் அதுதான், அதையே மறுக்கிறதுனால பொருளை மறுத்துட்டு பொருளை புலப்படுத்தி கூறுதல் வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
பூட்டாத விலகுனித்து பொங்கு முகிலெங்கும் திட்டாத அம்பு சிதறுமால் ஈட்டமாய் காணாத கண் பரப்பும் தோகை கடுமொழிக்கு நாணாது அயர்த்தார் நமர். எங்கும் பரவி இருக்கும் மேக கூட்டங்கள் நாணால் பூட்டப்படாத வில்லை வளைத்தன. கூர்த்தீட்டப்படாத அம்புகளை எல்லா திசைகளிலும் சொருகின்றன. மலைத்துளிகள் மயில்கள் கூட்டமாக கூடி காணாத கண்களை பரவச் செய்கின்றன. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. கார்காலத்தில் வரான்னு சொன்ன தலைவர் வராமல் என்னை மறந்து வாழ்கிறாரு. பூட்டுதல், தீட்டுதல், காணுதல் ஆகியவை உரிய வினைகள். அந்த வினைகள்லாம் மறுக்கப்பட்டு பூட்டாத வில் என்பது வானவில்லை புலப்படுத்தியது. தீட்டாத அம்புங்கிறது மலைத்துளியை குறிக்குது. காணாத கண் என்பது மயில் தொகையில் உள்ள கண்களை குறித்தது. அதனால இது வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தலாயிற்று. பொது வகையால் காரணம் விளக்கி காரியம் புலப்படுத்தல். ஒன்றற்குரிய காரணங்களை விளக்கி காரியம் புலப்படுத்தல். ஒன்றற்குரிய காரணங்களை விளக்கி காரியங்களை வெளிப்படும்படி சொல்வது. ஒன்றற்குரிய காரணங்களை விளக்கி காரியங்களை வெளிப்படும்படி சொல்றது தான் காரணம் விளக்கி காரியம் புலப்படுத்தல். காரணமின்றி மலையா நிலம் கனலும் ஈரமதி விளிம்பிற்கு என் நிமித்தம் காரிகையாருக்கு யாமே தளர இயல்பாக நீண்டன கண் தாமே திரண்டதனம். புதிய மலையிலிருந்து வர்ற தென்றல் காற்று காரணம் இல்லாமலேயே வாட்டுது. இயல்பிலேயே குளிர்ச்சியை பெற்ற சந்திரன் சுட்டு வருத்துது. தென்றல் காற்றே வாட்டுது, சந்திரன் சுட்டுது. காரணம் யாதோ? யாம் தளர்ச்சியடையும் வண்ணம் அழகிய மகளிருக்கு கண்கள் இயல்பாகவே நின்றது. பொங்கைகளும் காரணமின்றி இயல்பாக திரண்டுள்ளன. கனலல், வெதும்பல், தளர்தல், திரளல் அப்படிங்கிற உலகறிந்த காரணம் ஒன்று உண்டு. அவற்றை கூறாமல் முறையே காரணமின்றி என் நிமித்தம் இயல்பாக தாமே அப்படின்னு பொதுவாக சொல்ல காரணம் விளக்கப்படுது. காரியங்கள் கனலும் எனவும் வெதும்பிற்கு எனவும் நீண்ட எனவும் திரண்ட எனவும் புலப்பட சொல்லப்பட்டது. ஆனால் இது பொது வகையால் காரணம் விளக்கி காரியம் புலப்படுத்தினாங்க. வினை எதிர் மறுத்து பொருள் புலப்படுத்தல். தொழிலை மறுத்து கூறுவதன் வாயிலாக பொருளை புலப்படுத்துவதை வினை எதிர் மறுத்தல். தொழிலை மறுத்து பொருளை புலப்படுத்துறது. சரிங்களா? தொழிலை மறுத்து பொருளை புலப்படுத்துறது. பாயாத வேங்கை மலரப்படுமதுமா பூவாத புண்டரிகம் என்றெஞ்சி மேவும் பிடி தழிவுமாறு அதிரும் காணீர் பிழையால் வடிதளவும் வேலோய் வரவு. கூறிய வேலினை உடைய தலைவனே, பாயாத வேங்கை மலர்ந்தது, அதனை மலராத புண்டரிகம்னா புலி என்று நினைத்தன பெண் யானைகள். அவை அச்சம் கொண்டு ஆண் யானைகள் தழுவும்படியாக நிற்கும். புலிகளுக்கு எதிராக பேரலும் செய்யும் தன்னும் அவன் ஆண் யானைகள் உலவும் காடு. அக்காட்டின் வழியே நீ இரவில் வருவது தவறான செயலாகும். தலைவனே, இந்த மாதிரி கெடுதல் நிறைந்த அந்த காட்டுக்குள்ள நீ வராத. வேங்கை புலினா பாயும் தன்மை கொண்டது. பாயாத வேங்கைனா இது மரத்தை குறிக்குது. பூக்கும் தாமரை, பூவாத புண்டரிகம்னா புலியை குறிக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக குறிக்கப்படாமல் குறிப்பாக உணர்த்தப்பட்டது பூத்தல், பாய்தல் என்னும் வினைகள். அதனால இது வினை எதிர் மறுத்து பொருள். அடுத்தது ஒட்டணி. கருத்துக்களை பார்த்தோம். அடுத்தது ஒட்டணி. கவிஞன் தான் கூற கருதிய ஒன்றை நேரே கூறாமல் விடுத்து அதனை ஒப்புமை உடைய பொருளோடு ஒட்டி கூறுவான். சரிங்களா? நேரே சொல்லாம ஒப்புமை உடைய இன்னொரு பொருளால சொல்லலாம். அதன் வாயிலாக சொல்ல கருதியதை குறிப்பாக உயர்த்துவான். ஒட்டி கூறுவதால் ஒட்டணி. இதனை பிரிது மொழிதல், நூலா நுவர்ச்சி, உள்ளுரை ஓமை போலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமா ஒட்டணியின் வேறு பெயர்கள். நுவலா நுவர்ச்சி என்று அழைக்கப்படும் அணியது ஒட்டணி. ஓம போலி என்று அழைக்கப்படும் அணியது ஒட்டணி. சரிங்களா? முக்கியம். நூற்பாவும் முக்கியம். கருதிய பொருள் தொத்து அதுபோல் படுத்தற்கு ஒத்தது ஒன்று உரைப்பின் உரைப்பட பிழன். ஒத்தது ஒன்று உரைப்பின் அது ஒட்டேன மொழிப. ஒத்தது ஒன்று உரைப்பின்மா. உரைப்பின் அது பாரு எப்படி போட்டு வச்சுருக்காங்க. டைப்பிங் மிஸ்டேக். உரைப்பின் அது ஒட்டேன மொழிப. கருதிய பொருள் தொகுத்து அதுபோல் படுத்தற்கு ஒத்தது ஒன்று உரைப்பின் அது ஒட்டு என மொழிப. கொடுத்துட்டு டேஷன் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. புலவன் தன்னால் கருதப்பட்ட சொல்லை மறைத்து அதனை வெளிப்படுத்துவதற்கு தகுதிய பிரிதொன்றனை சொல்லின் அது ஒட்டு. பிரிதொன்றனை சொன்னா அது ஒட்டு.
ஒட்டணியின் வகைகள் 4மா. ஒட்டணியின் வகைகள் எத்தனை? 4. அதுவே அடையும் பொருளும் அயல்பட பொழிதலும் அயல்பட மொழிதலும். அடைப்பொது ஆக்கி ஆங்கனம் மொழிதலும் விரவத்தொடுத்தலும் விரைதப்படுத்தலும் என 4 வகையினும் இயலும் என்ப. கூறுகின்ற பொருளும் அதனது அடையும் வேறுபட மொழிதல். ஆடை பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். அடை பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். அதே அடை விரவி பொருள் வேறுபட மொழிதல். அடையை திரிபுபடுத்தி பொருள் வேறுபட மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அடையும் பொருளும் அயல்பட மொழிதல். விபடுத்தி பொருள் வேறுபட மொழிதல் அப்படின்னு சொல்லி 4 வகைப்படும். அடையும் பொருளும் அயல்பட மொழிதல். அடைமொழியையும் அடையெடுத்த பொருளையும் வேறாக கூறுவது அடையும் பொருளும். அடைமொழியையும் அடையெடுத்த பொருளையும் வேறாக கூறுவது. சரிங்களா? அடையும் பொருளும் இயல்பட மொழிதல். வெறிக்கொள் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி குறைபடுதேன் வேட்டும் குறுகும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் தன்முகத்தே செவ்வி உடையது ஒரு வன்தாமரை பிரிந்த வண்டு. தன்னிடத்த அழகையும் வளப்பத்தையும் உடையது தாமரைப்பூ. குறைவற்று நிறைந்த தேனை உண்டு கழித்து விளையாடியது. எது? ஒரு ஆண் வண்டு. அது கழித்த பல வண்டுகள் சேர்ந்து உண்டு வெறுத்து நீங்கியதும் குறைப்பட்டதும் ஆகிய கருங்குவலையின் தேனை விரும்பி சென்றது. கருங்குவலையை எல்லாம் வெறுத்து ஒதுக்குன்னா அதை தேடி சென்றது. தலைவை அதே மாதிரிதான். தலைவை பிரிந்து தலைவன் பரத்தை எடுத்து சென்று இன்பம் துய்த்தனன் என்பதே கவிஞன் சொல்ல கருதி மறைந்த பொருள். ஆண் வண்டு தனக்கே உரிய தாமரையின் தேனை உண்ணாது பிற வண்டுகளால் நுகரப்பட்ட கோலை மலர தேனை உண்டது. அது மாதிரிதான் தலைவன் தனக்கே உண்டான தலைவியை விரும்பாம பரத்தையர் வழி போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அயல்பட மொழிதல். அதனால இது அயல்பட மொழிதல். அடை பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். அடைமொழிகளை பொதுவாக கூறி பொருளை மட்டும் வேறுபட கூறுவது அடைப்பொதுவாக்கி பொருள் வேறுபட கூறுதல். உன்னிலவு நீர்மைத்தாய் ஒவ்வா பயன் சுரந்து தன்னலி தாங்கும் மலர்முகத்து கண்ணிகிழ்ந்து நீங்கள் அறிய நிழல் உடைத்தாய் நின்று எமக்கே ஓங்கியதோர் சோலை உளது. உள்ளே நிலவுகின்ற தன்மை உடையதாய் குன்றாத கயன் சுரந்து குளிர்ச்சியை தாங்குகின்ற மலரை உடையதாய் கண் நெகிழ்வதாய் நீங்குவதற்கு அரிய நிழலை உடையதாய் ஓங்கி ஒரு சோலை இருக்கு. பாடலில் பயின்ற அடிகள் ஒரு வள்ளலுக்கும் சோலைக்கும் பொருந்துவதா இருக்கு. வள்ளல் யாரு? நல்ல குணத்தை உடையவங்களா இருப்பாங்க. பலருக்கும் உதவிகளை செய்வாங்க. மலர்ந்த முகமுடையவங்களா இருப்பாங்க. இரக்கமுடையவராய் திகழ்ந்தால் பிரிதற்குரிய மென்மைத்தன்மையுடன் கூடி நிற்றல். இதெல்லாம் வள்ளலுக்குரிய அடை. அதே மாதிரி சோலையும் அப்படிதான். நீரை உடையதல், பல வளங்களை பிறருக்கு கொடுத்தல், குளிர்ச்சி பண்ணிய வண்டுகள் தாங்கிய மலரை கொண்டிருத்தல், தேனை சொரிந்து நிற்றல், அரிய நிழலை உடையதல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயல்பு. இந்த மாதிரி கவியன் கருதி மறைந்த சொல் வள்ளல். அதனை புலப்படுத்த எல்லா வகையிலும் ஒத்ததாக கூறப்பட்ட பொருள் சோலை. ரெண்டுக்கும் பொருந்தும் மாதிரி அடைமொழிகள் கூறப்பட்டன. அதனால இது அடைப்பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். பாருங்க. சொல் வள்ளல் சோலை. உள் மனம் நடு. நேர்மை குணம் தண்ணீர். தன்னலி அருள் குளிர் வண்டு. மலர்முகம் மலர் போன்ற முகம் மலரிடத்து. கண் கண்ணோட்டம் தேன். நிழல் மென்மைத்தன்மை சாயம். அடை விரைவி பொருள் வேறுபட மொழிதல். கவிஞன் தான் கூற வந்த பொருள்களுக்கு சில அடைகளை பொதுவாக்கி கூறுவான். சிலவற்றை ஒன்றற்கு சிறப்பாக்கி கூறுவான். இவ்வகையில் தான் கூற கருதிய பொருளுக்கு வேறான பொருளை கூறுறதா அடை விரைவு பொருள். தண்ணியை சேர்த்து இன்சொல் மருவம் தகைமைத்தா எண்ணிய எப்பொருளும் என்னாலும் மண்ணுலகில் வந்து நமக்களித்த வாழும் முகிலொன்று தந்தால் முன்னை தவம். புகழ்ச்சி பொருந்தியதே இனிய சொல்லால் புகழ பொருந்துவதே விரும்பிய பொருள்களை காலவரை இன்றி மண்ணுலகில் பிறந்து நமக்கு அளித்து வாழ்கின்ற முகிலொன்றை பெற்றதற்கு காரணம் முன்பு செய்த தவமே. சரிங்களா? முன்னாடி செய்த தவம்தான். இதுவும் அதேதான். வள்ளலுக்கும் மேகத்துக்கும் பொருந்த அடைகளை கொண்டு புணர்க்கப்பட்டது. இதேதான் முன்ன பார்த்தோமே. அதுல என்னன்னா மறைத்து சொல்லப்பட்ட பொருள் வள்ளல். அதற்கு ஒப்புமுறையுடைய காட்டப்பட்ட பொருள் மேகம். தன்னறி சேர்தல் எண்ணிய பொருளும் மறைத்தல் ஆகிய 2 வள்ளலுக்கும் மேகத்திற்கும் பொதுவான அடைமொழி. இப்ப நம்ம பார்த்தது அடை விரைவி பொருள் வேறுபட மொழிதல். அதேதான் இங்க முன்னாடி பார்த்தோம்ல
இது வள்ளலுக்கும் மேகக்கும். வள்ளல் குளிர்ந்த கருணை உடையனாதல், இன்சொல் உடையனாதல், எல்லாரும் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையும் காலம் குறிக்காமல் மண்ணுலகில் பிறந்த அனைவருக்கும் அளித்து வாழ்ந்த இந்த தன்மைகளை கொண்டவர் வள்ளல். மேகம் உலகத்தோர் குளிர்ச்சியோடு கொடுத்தல், கொடைத்தன்மையால் நன்றாக புகழப்படுதல், மண்ணில் வந்து உலகத்தாருக்கு எல்லா பொருள்களையும் எக்காலத்தும் கொடுத்தல் அப்படிங்கிறது மேகத்திற்கு பொருந்தது. இது ரெண்டுக்கும் ஒப்புமை. இரண்டு வள்ளலுக்கும் மேகத்திற்கும் பொதுவான அடைமொழிகளை சொல்றாங்க. அதனால இது பொருள் வேறுபட முடிதல். அடையை விபரீதப்படுத்தி பொருள் வேறுபட முடிதல். சொல்ல மறைத்த பொருளை புலப்படுத்தி காட்டும் பொருளுக்கு பொருந்தாத அடைமொழிகளை சேர்த்து கூறுவது. சொல்ல மறைந்த பொருளை புலப்படுத்தி காட்டும் பொருளுக்கு பொருந்தாத அடைமொழிகளை சேர்த்து கூறுவதுதான் விபரீதப்படுத்தி பொருள் வேறுபட புரிதல். மறைத்த பொருளை புலப்படுத்தி காட்டும் பொருளுக்கு பொருந்தாத அடைமொழிகளை. கடைக்கோள் உலகியற்கை காலத்தின் திங்கள் அடைய அரிதாயிற்று அன்று, அடைவோருக்கு அருமை உடைத்தன்றி அம்தேன் சுவைத்தாய் கருமை இரவா கடல். மிகவும் தாழ்வுடையது போலும் உயர்ந்தோருடைய செயல்கள் கால இயற்கையாலே மிடியாய் சென்று இறப்பவும் வறுமையுற்றது. உயர்ந்தோருடைய செயல்கள் காலத்தின் கால இயற்கையில் முடியாய் சென்று இறப்பவும், அடைவோருக்கு எளிமையாய் இருந்தது, தேன் சுவையை கொண்டிருந்தது, கருமைத்தன்மை இல்லாதிருந்தது கடல். மறைத்து கூறப்பட்ட பொருள் வள்ளல், அதற்கு ஒப்புமுடையதாக காட்டப்பட்ட பொருள் கடல். கடல் எளிமையில் அடைய முடியாது, உப்பு சுவையுடையது, கருமை நிறத்தை பெற்றது. இத்தன்மைகள் மாறுபடுத்தப்பட்டு எளிமையாய் அடைதல், தேன் சுவையை உடையதாதல், கருமை விரவாமை அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டதுனால இது பொருள் வேறுபட முனிதலாயிற்று. நம்ம இப்போ பார்த்தது ஒட்டணி. ஒட்டணியினோட வகைகளும் பார்த்தோம். அடுத்தது அதிசயமணி. அதிசயம் உள்ளபடி உள்ள மாதிரி கூறாம உயர்த்தி சொல்றான், அதுதான் அதிசயம். கவிஞன் தான் கூற கருதிய ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை உள்ளபடி கூறாமல் உயர்த்தி கூறுதலை விரும்புவான். அதுதான் அது கவிஞனின் கூற்றார்ந்து சான்றோருக்கும் வியப்பை தருவதாய் உலக இயல்புக்கு மாறானதாய் அமைகிறது தான் அதிசயணி. உயர்வு நவிச்சேனி வியப்பணின்னு வேறு பெயர் உயர்வு நவிச்சேனின்னு அழைக்கப்படும். முக்கியமா அதிசயணியின் வேறு பெயர் உயர்வு நவிச்சேனி. படநூலார் அதிசய யோக்தி அலங்காரம் சொல்லுவாங்க. மனப்படும் ஒரு பொருள் வனப்பு உரைப்புலி உலகு வரம்பு இரவா நிலைமைத்து ஆகி ஆண்டோர் வியப்ப தோன்றுவது அதிசயம். புலவன் தான் எண்ணிய கருத்தை பொருளினோட அழக சொல்லுவான். அவ்விடத்து உலக இயல்புக்கு மாறாகாத வண்ணம் உயர்ந்தோர் வியப்படையும்படி சொல்லுவது அதிசயம். உலக இயல்புக்கு மாறாகாதன்னா நான் உலகத்துல நடக்கிற மாதிரி நடக்காதுதான் சொல்லக்கூடாது. சொல்லும் இடத்து உலக நடைக்கு மாறாக கூறுதலே பொருந்தும். உலக நடைக்கு மாறாக கூறினாதான் அது பொருந்தும். ஆனா வரம்பு இரவாநிலை என்பதற்கு உலக இயல்பை கடந்து கூறுதல் அப்படின்னு பொருள் கொள்ளுதல் தான் சிறப்பு. அதிசயம் என்னும் சொல் அதிக மேம்பாடு அப்படிங்கிற பொருளை தரும். அதிசய அணியின் வகைகள் எத்தனைனா 6 வகைப்படும். அதிசய அணி எத்தனை வகைப்படும்னா 6. அதுதான் பொருள் குணம் தொழில் ஐயம் துணிவை திரிபு என திருளுற தோன்றும் நிலைமையது என்ப. பொருள் குணம் தொழில் ஐயம் துணிவை திரிபு அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும். இவ்வாறும் பொருள் அதிசயம், குணாதிசயம், தொழில் அதிசயம், ஐய அதிசயம், துணிவு அதிசயம், திரிபு அதிசயம்னு பெயர் பெறும். பொருளால் அதிசயம் தோன்றும்படி கூறுவது பொருள் அதிசயம். பண்டு புறமெரித்த தீமேல் படர்ந்து இன்றும் அண்ட முகடு நெருப்பாராது உண்த நிற்கை வள்ளி தழுவ குலைத்த வடமேறு வெள்ளி நுமல் மேல் விழி. ஒளி பொருந்திய தளர்க்கை உடைய கொடியாக விளங்குபவள்தான் உமாதேவி. அவள் தழுவியதால் குலைந்த திருமேனியுடைய சிவபெருமான் அவர் மேல் நோக்கிய நெற்றிக்கண்ணையும் பெற்றிருக்காரு. அச்சிவபெருமான் 100 காலத்தில் மேருமலையாகிய வில்ல தாங்கி முப்புறங்களையும் தன்னுடைய புன்னகையால எரித்தார். அத்தீயானது விரைந்து ஓடுதலால் காலத்து வானத்தின் உச்சியில் இடி உருவில் நெருப்பு அற்று போகாமல் இருக்கிறது. கவிஞன் சிறப்பித்து கூற கருதிய பொருள் முப்புறத்தை எரித்த தீ என்றோ நடந்த இந்நிகழ்ச்சியால் தன்னுடைய நெருப்பு வான்வெளியில் இன்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு பலகாலமாகி அணையாமல் இருக்குன்னு உலக இயல்புக்கு மாறா அமைந்திருக்கு. இது வியப்ப தருவதால் பொருள் விஷயம். குணாதிசயம் ஒரு பொருளை குணத்தால் வியக்கும்படியாக காட்டுவது குணாதிசயம்.
மாலை நிலவு ஒளிப்ப மாதர் இழை புனைந்த மேலமணிகள் நிழல்வுமிழ மேல் விரும்பி செல்லும் அவள் குறித்த செல்வன் பால் சேர்தற்கு வல்லிருள் ஆகின்ற மருகு. மாலை நேரத்தில் தொன்னிய நிலவானது குளிர்ந்த ஒளியை வீசும். அந்நேரத்தில் தலைவியானவள் தலைவன் மீதெழுந்த காதலால் பல அணிகலன்களை அணியரா. அவ்வணியில் இருந்த மணிகள் ஒளியை உமிழுது. அவ்வொளியானது தன் காதலை விருப்பத்தோடு சென்று சேர்வதற்கு கருதி தலைவி செல்லும் தெருக்களில் மிகுந்த இருளை ஏற்படுத்தது. அதனால் தலைவியின் போக்கி தடைபடுது. போக வேண்டாம்னு சொல்லி இருளை ஏற்படுத்துதான். அதனால அதோட தலைவியோட போக்கு தடைபடுது. கவிஞன் கருதிய பொருள் நீலமணியோட ஒளி. தலைவி அணிந்த நீலமணியின் ஒளி சந்திரனோட ஒளியை மறைத்து தெருவில் இருளை உண்டாக்குது. இது உலக இயல்புக்கு மாறாக கவிஞன் கூறிய செய்தி. ஒரு பொருளின் பண்பானது வியப்பை தருவதாக கூறப்பட்டதால் இது குண அதிசயம். அடுத்தது தொழில் அதிசயம். ஒரு பொருளை தொழிலால் வியப்படையும்படியாக காட்டுவது தொழில் அதிசயம். தொழிலால் ஆளும் பரியும் கரியும் சொறிக்குருதி தோளும் தலையும் சுழித்து எரிந்து நீள்குடையும் வல்வார் முரசும் மரிதிரை போல் கொண்டு ஒழுக வெல்வாள் உரை களைத்தான் வேந்து. தன் பகைவரை வீழ்த்துவதற்காக ஒளி வீசும் வாளை உரையிலிருந்து எடுத்தான் சோழ அரசன். அவ்வளவில் பகை வீரர்களும் குதிரைகளும் யானைகளும் ரத்தம் சொரிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. தோள்களையும் தலைகளையும் சுழித்து எரியுது. நீண்ட குடைகளையும் வாரால் இழுத்து கட்டப்பட்ட முரசுகளையும் எல்லாத்தையும் இடைவிடாது வீசுகின்ற அலைகளை உடைய கடலுக்குள் அடித்து செல்லுது. போர்ல அரசன் பெற்றதும் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டதையும் சொல்லுது. பாருங்க, வாளினை உரைக்கழித்தல் ஆகிய தொழில் கவிஞன் கூற வந்த பொருள். அத்தொழிலால் பல படைகள் வெட்டுண்டல் குருதி பெருக்கெடுத்தல் என்னும் செயல்கள் நடந்ததாக காட்டப்பட்டன. இது உலக இயல்புக்கு மாறாக கூறப்பட்டதால் இது தொழில் அதிசயம். ஐய அதிசயம். ஐயுற்று கூறுவதால் அதிசயப்பட்டு எடுத்துரைப்பது ஐய அதிசயம். ஐயுற்று, சரிங்களா? ஐயுற்று உள்ளம் புகுந்தே உலாவும் ஒரு கால் என் உள்ளம் முழுதும் உடன் பருகும் உள்ளம் பருகும் பாருங்க. ஒல்லிலை நீன் பொருள் வரல. ஒல்லிலை நீன் கள்ளம் பெருகும் விழிபெரியவோ குவல்வேன் உள்ளம் பெரிதோ உரை கவல்வேன். ஒளி வீசும் மணிகலன்களை அணிந்தவளே, கள்ளத்தன்மை பொருந்திய உன்னுடைய விழிகள் என் உள்ளத்துள்ளே புகுந்து உழவுவதால் அவை சிறியனமாய் தோன்றின. உன்னோட விழிகள் என் உள்ளத்துல புகுந்துங்கிறதுனால சிறியனமாய் இருக்கு. உள்ளம் புகுந்த கண்களுக்குள் என் உள்ளம் அடங்கினமையால் அது சிறியதா தோணுது. உள்ளம் பெரியதோ விழிகள் பெரியதோ எனக்கு சொல்லு. கவிஞன் கூற வந்த பொருள் காதலியின் கண் உள்ளத்தில் புகுந்து உழவுவதால் அது உண்மைத்தன்மை புரிந்த சிறிய பொருளாக கூறப்படுது. உள்ளம் முழுவதும் கொள்ளை கண்டதால் மிகப்பெரிய பொருளாகவும் காட்டப்படுது. இவ்விரண்டு நூல் எத்தன்மைத்து என்பதாலும் விழியின் இயல்பை உலக நடைக்கு மாறாக ஆன்றோர் வைக்கும்படி விழியனோட இயல்பை சிறியதா இருக்கு அப்படின்னு ஆன்றோர் வைக்கும்படி கூறதுனால இது ஐய அதிசயம். அடுத்தது துணிவு அதிசயம். துணிவுற்று கூறும் முறையால் அதிசயம் தோன்றும்படி உரைப்பது துணிவு அதிசயம். துணிவுற்று பொங்கி செறிந்து புடைதிரண்டு மீதிரண்டு செங்கலச கொங்கை திகழுமால் எங்கோன் தன் தில்லையே அன்னார் அவர் அல்குல் தேரின் மேல் இல்லையோ உண்டோ இடை. என் தலைவனாக விளங்குபவன் சிவபெருமான், அவனுடைய திருத்தலமாக விளங்குவது தில்லை. அத்தில்லையை ஒத்து விளங்குபவள் என் தலைவி. அவளுக்கு பொலிவு பெற நெருங்கிய அடிபரப்பு மிக்க திரண்டு 2 குடம் போன்ற கொங்கைகள் மேலே காணப்படுது. ஆதலால் இவளுடைய அல்குலாகிய தேரின் மேல் இடை இல்லையோ அப்படின்னு தோன்றுது. இதில் கவிஞர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணின் மெல்லிடை முதலில் அவ்விடை உண்டோ இல்லையோ அப்படின்னு ஐயுற்று சொன்னாங்க. மார்புகள் வாயிலாக உண்டு என தெளிவாதல் துணிவாயிற்று. கண்ணுக்கு தோன்றும் இடையை உலக நடைக்கு மாறாக சிறியதாக்கி உண்டென துணிதை ஆண்டோர் வியப்ப கூறதுனால இது துணிவு அதிசயம். திரிபு அதிசயம். ஒன்றனை வேறொன்றாக காட்டும் போக்கில் வியப்படைய கூறுவது. ஒன்றனை வேறொன்றாக காட்டும் போக்கில் இந்த திரிபு. திங்கள் சொறி நிலவு சேர்வெள்ளி வல்லத்து பைங்கில்லை பாலென்று வாய்மடுக்கும் அங்கு அயலே காந்தர் முயக்கு ஒளிந்தார் கைவரிதே நீட்டுவாரால் ஏந்திலையார் பூந்துகிலாம் என்று. நிலா முற்றத்தில் இருந்த வெற்று வெள்ளி கிண்ணத்தின் கண் நிலவொளி சேர்ந்திருந்தது. அதனை பசுங்கிளிகள் பாலென்று கருதி வாய் வைத்து
குடிக்குது. நிலவொளியை பாலுன்னு கருதி குடிக்குது. அச்செயலே அன்றி அதற்கு புறத்தில் தங்களுடைய கணவரை புணர்ந்து நீங்கிய ஆடையற்ற மகளிர் காணப்பட்டனங்க. அவர்கள் தாங்கள் முன்பு உடுத்தியிருந்த துகிலென கருதி அந்த நிலவினுள் கையை நீட்டுவர். முற்றத்தில் வீசும் நிலவின் ஒளியை கிளி பால்னு கருதி குடிக்குது. பெண்கள் தங்களின் ஆடை என எண்ணினர். ஒன்றை மற்றொன்றாக கருதிய நிலை உலக இயல்புக்கு மாறாக வியக்கும்படி கூறதுனால இது திருப்பி அதிசயம், மயக்க அணின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பார்த்தது நம்ம அதிசய அணி. அதிசய அணி மொத்தம் 6 வகைப்படும் பார்த்தோம். அது முக்கியமாக 6. அடுத்தது தற்குறிப்பேற்றவணி. நமக்கு தெரியும் தற்குறிப்பேற்றம். இயல்பாக நிகழும் ஒன்றின் மேல கவிஞன் தான் கூற கருதிய பொருளை ஏற்றி சுவைபட சொல்றது தற்குறிப்பேற்றவணி. ஒன்றை வேறொன்றாக சிந்தித்து சொல்லுவதே இவ்வணி. அணிகளில் சிறந்ததாக கருதப்படும் அணியை கவிஞன் உடன்பாட்டுக்கும் எதிர்மறைக்கும் பயன்படுத்துவான். பல இலக்கியங்களில் கவிஞனின் கற்பனை ஆற்றலை சிந்திக்கும் திறனை அறிவதற்கு இது ஒரு கருவியாக அமையுது. இதற்கு நோக்கணி, தற்குறிப்பணி என்னும் பெயர்களும் இருக்கு. வடநூலார் உட்பிரேட்சை அலங்காரம்னு சொல்றாங்க. தற்குறிப்பேற்ற அணியின் இலக்கணம்: பெயர் பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் விளைதின நன்றி அயல் ஒன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பேற்றம். பெயர் பொருள் அல்பொருள். சரிங்களா? அதாவது இயங்கும் பொருள் இயங்கா பொருள் அப்படின்னு 2 வகைப்படும். இரு பொருள்களுக்கும் இயல்பாக நிகழும் நிகழ்ச்சி உள. ஒரு பொருளின் இயல்புத்தன்மையை விடுத்து கவிஞன் தான் கருதிய வேறொன்றனை அவற்றின் மீது ஏற்றி செல்வதுதான் தற்குறிப்பேற்றம். தன் குறிப்பை ஏற்றி கூறுறதுனால அது தற்குறிப்பேற்றம். அவ்வளவுதான். இது பெயர் பொருள் தற்குறிப்பேற்றம், பெயரா பொருள் தற்குறிப்பேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும். பாருங்க, இயங்குகின்ற பொருளில் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சி மீது தன் கருத்தை ஏற்றி கூறுறது. பாருங்க, மண்படுதோல் கிள்ளி மதையானை மாற்ற அரசர் வெண்கடையை தேய்த்த வெகுளியால் விண்படர்ந்து பாயும் கொள் என்று பனிமதியம் போல்வதுவும் தேயும் தெளிவி சிந்தில் நின்று. நிலவுலகத்தை தாங்குகின்ற தோல்மலையுடையதான் சோழ மன்ன. சோழனின் பட்டத்து யானை போர்க்களத்தின் கண் விழுந்து எதிர்த்து போரிட்டார். பகையரசர்களோட வெண்கொற்ற குடைகளை சீறி பாய்ந்து அழிக்குது. சினம் தனியாத யானை குடை போன்ற தன் மேலும் பாயுமோ என்ற குளிர்ச்சி பொருந்திய சந்திரன் அஞ்சுது. தன்னோட கருத்தை ஏற்றி கூறாங்க. இயல்பா நடக்கிற போர்ல நடக்கிறது தான். ஆனால் தெளிவுடைய வானத்திலிருந்து தேய தொடங்கியது. சந்திரன் அது ஒரு இடத்தில் நில்லாமல் வானின் கண் உழவுவதால் அது பெயர் பொருள். அது வளர்தலும் தேய்தலும் இயல்புகளை கொண்டது. பகைவர்களோட குடைகளை அளித்த யானை தன் மீதும் பாயும் கருதி தேய்பிரையாக மாறியதுன்னு சொல்றதுனால தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுறாரு. அதனால இது பெயர் பொருள் தற்குறிப்பேற்றம். அடுத்தது பெயரா பொருள் தற்குறிப்பேற்றம். இயங்காத பொருளில் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சி மீது தன் கருத்தை ஏற்றி கூறுறது பெயரா பொருள். இயங்காத பொருள்ல, நடக்காத பொருள்ல இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சி மீது தன் கருத்தை ஏற்றி கூறுவது. வேனில் வெயிற்கு உலர்ந்த மெய்வறுமை கண்டு இறங்கி வானின் வளம் சுரந்த வன்புயர்க்கு தானுடைய தாதுமே தக்க மதுவும் தடம் சிறையால் போது மீது ஏந்தும் பொழில். முதுவேனில் காலத்துல கதிரவன் மிகுந்த வெம்மையை செய்யறான். அதனை பொறுக்காமல் சோலைகள் எல்லாம் வாட்டமுற்றன, வெயிலால வாட்டமுற்றன. இதனை கண்டு இரக்கமுற்ற முகில் வானத்தின் கண் நின்று மழையை பொழிந்து சோலைகளின் வாட்டத்தை போக்கியது. அம்முகிலுக்கு தம்மிடத்து உண்டாகிய மேன்மை மிக்க மகரந்தத்தோடு கூடிய மலர்களையும் தேனையும் பெரிய கிளைகளாக கைகளால் மேல் நோக்கி தாங்கி நின்றது அச்சோலைகள். பாடலில் கூறப்பட்ட பொருள் சோலை. இது பெயராத பொருள். சோலைகளில் இருக்கும் மரங்கள் உயர்ந்து வளர்ந்த கிளைகளில் பூவையும் தேனையும் கொண்டிருத்தல் இயல்புதான். வெப்பத்தால் வாடிய காலத்தில் மழை பொழிந்து மேகம். அதற்கு கைமாறாக தன்னிடத்துள்ள பொருள்களை சோலைகள் கிளையாக கையில் ஏந்தி நின்றத என்பது. பாருங்க, இது மழை பொழிந்தது மேகம். இதற்கு கைமாறாக தன்னிடத்துள்ள பொருள்களை சோலைகள் கிளையாகிய கையில் ஏந்தி நின்றன அப்படிங்கிறது கவிஞன் ஏற்றக்கூடிய கருத்து. அதனால இது பெயரா பொருள் தற்குறிப்பேற்றம். தற்குறிப்பேற்றம் ஓம உருபுகளோடும் வருதல். தற்குறிப்பேற்றம் ஓம உருபுகளோடும் வருதல். அன்ன போல எனும் அவை முதல் ஆகிய சொல்நிலை விளங்கும் தோற்றமும் உடைத்தே. அன்ன போல என்பவை முதலாகிய உண்மை சொற்கள் புணர்ந்து விளங்கும் தன்மை உடையதாய் திகழும் முதலாகிய என்று கூறியதனால் ஐயம் துணிவு போன்றவற்றை விளக்கும் சொற்களையும் பெற்று வரும். இதுதான் ஓம உறுப்பு. அன்ன போல
காமதேர் வெய்யவன் எங்கும் கரம் பரப்பி தேமருவு சோலை மலர்த்திறக்கும் தாமரையின் தொக்க இதழ் விரித்து பார்க்கும் தொலைந்து இருள் போய் புக்க புரைத்திளைப்பான் போல். அழகு புரிந்து தேர்னை உடையவன் தான் சூரியன். அவன் எவ்விடத்தும் தன்னுடைய ஒளிக்கதிர்களாகிய கையை விரித்து நீட்டி தென் புரிந்த சோலை மலர்களை திறந்து பார்ப்பான். மூடிய தாமரை மலரின் இதழ்களையும் திறந்து பார்ப்பான். செயல் தன் வரவால் தொட்டுடைய இருள் சென்று ஒளிந்த இடத்தை சூரியன் ஆராய்ந்து பார்ப்பது போல காட்சியளிக்கிறான். சூரியனின் வரவால் மலர்கள் மலரும். சூரியனை கண்டு மலர்கள் மலர்தல் அப்படிங்கிறது இயல்பான நிகழ்ச்சி. ஆனால் தனக்கு தோற்ற இருள் மலர்களுள் மறைந்திருக்குமோ என தன் கைகளால் திறந்து பார்த்து தேடியதை ஒத்திருந்தது அப்படின்னு கவிஞன் ஏற்றி கூறுறாங்க. இதெல்லாம் போல ஓமு அப்படிங்கிற ஓமு உருவு இடம்பெற்றிருக்கு. ஓமு உருவுகளை பெற்றும் தற்குறிப்பேற்றம் அமையும் அப்படின்னு காட்டப்படுது. அதனால இது தற்குறிப்பேற்ற அணி. சரிங்களா? நம்ம இந்த வகுப்பில் தற்குறிப்பேற்ற அணி, அதிசய அணி, ஒட்டணி அப்படின்னு 3 அணிகள் குறித்த கருத்துக்களை பார்த்தோம். எளிமையாக தான் இருந்தது. ஈஸியாக பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி தான். ஒட்டணி நீங்கள் இதில் கேட்கக்கூடியது என்னென்னா, அந்த நூற்பா ஒட்டணினா என்னன்னு ஒரு நூற்பா இருக்கலாம். அந்த நூற்பாவை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அப்படி இல்லைன்னா அந்த பொருள் செய்யுள் இருக்கு இல்லையா, அந்த செய்யுளை கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன அணி பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா போதும். எளிமை தான். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.